வணக்கம் டிபிகே டாக்ஸ். ஐயனார் துணை சீரியலில் சேரன் கதாபாத்திரத்தில் நடித்த முன்னா அவர்கள் ரொம்பவும் அன்பாகவும் பண்பாகவும் எல்லார்கிட்டையும் பரிவாகவும் நடந்துக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருக்கார். இவரோட நிஜ வாழ்க்கையிலையுமே இவர் இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான். அவரை பற்றி சில உண்மைகளை இங்கே பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக முன்னா அவர்கள் ஒரு கராத்தே மாஸ்டரு. இவர் நேஷ்னல் லெவல் சாம்பியனும் கூட. நம்ம கற்றுக்கிட்டது எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட இவர் ஒரு அகாடமியை தொடங்கினார். கிட்டத்தட்ட இவர் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏன்னா பெண்கள் தற்காப்பு கலை கற்றுக்கிறது ரொம்பவும் முக்கியம்னு முன்னா அவர்கள் சொல்கிறாரு. ஐயனார் துணை சீரியலில் கட்டட வேலை செய்கிறவராக இவர் நடிக்கிறதுனால இவர் ரியல் லைஃப்லேயுமே கட்டடங்களுக்கு போய் அங்கே இருக்கிறவங்க வேலை செய்கிற மாதிரியே இவரும் வேலை செஞ்சு பார்த்துருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்பவும் டெடிகேஷனாக தன்னோட கேரக்டருக்காக அங்கே ரியல் லைஃப்லேயுமே செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு. சின்ன வயசுலேயே ஆக்டர் ஆகணுன்றது தான் முன்ன அவரோட மிகப்பெரிய ஆசைன்னு பல இடங்களுமே சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணமாக அவர் சொல்கிறது, சின்ன வயசில் இவர் பாட்சா மூவி ரோகிணி தேட்டரில் பார்க்க போயிருக்காரு. அப்போது ரஜினி சாரை பார்த்து நம்ம பெரிய ஆளாகி ரஜினி சார் மாதிரி தான் ஆகணும்னு இவர் அப்போவே ஆசைப்பட்டிருக்காரு. நான் ரஜினி சாரோட மற்றவங்க மாதிரி ஃபேன் கிடையாது, ரஜினி சாரோட வெரியன் டைஹார்ட் ஃபேன் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னா அவர்கள். முன்னா அவர்களை எல்லாருக்கும் நடிகராக தெரியும், ஆனால் இவர் ஒரு பிஸ்னஸ் மேனும் கூட. இவர் கராத்தே அகாடமி ஒன்று நடத்திட்டு வராரு. இதே போல் டைல்ஸ் ஷோரூம் ஒன்றும் நடத்திட்டு வராங்க. வெட்டிங் பிஸ்னஸும் ஒன்று பண்ணிட்டு வராரு. இப்படி தொடர்ந்து 3 பிஸ்னஸும் அதே போல் நடிகராகவுமே கலக்கிட்டு வராரு முன்னா அவர்கள். ஐயனார் துறை சீரியலில் சேரன் கதாபாத்திரம் போல தான் இவரோட ரியல் லைஃப்லையுமே. ஏன்னா இவர் அப்பா அம்மா சகோதரர்னு அவங்களோட குடும்பம் இவங்களோட குடும்பம்னு மொத்தம் 15-20 பேர் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. திருமணம் ஆகும்போதே சகோதரர்கள் அவங்களோட மனைவிக்கிட்டேயும் அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்டையும் சொன்னது, நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே வீட்டில் தான் இருக்கணும், அந்தளவுக்கு இணைப்பிரியாமல் இருக்கணும்னு தான் சொல்லி தான் இவங்க திருமணம் செஞ்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஃபேமிலினா ரொம்பவும் பிடிக்கும். அதனால தான் இந்த ஐயனார் துணை சீரியலில் சேரன் கதாபாத்திரமும் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னா அவர்கள். இதே போல் இவர் இயக்குனர் ஆகணுன்றது மிகப்பெரிய ட்ரீம்னு சொல்லியிருக்காரு. இவர் ஆல்ரெடி நாய்மைன்ற ஒரு ஷார்ட் ஃபில்மை எழுதி தயாரித்து இயக்கியிருக்காரு. அந்த ஷார்ட் ஃபில்மை லோகேஷ் கனகராஜ் அவர்களுமே பார்த்து பாராட்டியிருக்காங்க. எதிர்காலத்தில் ஒரு ஹீரோவுக்கு நான் கதை வச்சுருக்கேன், அதை கண்டிப்பாக டைரக்ட் பண்ணுவேன்னு தன்னோட ட்ரீமையும் சொல்லியிருக்காரு முன்னா அவர்கள். ஐயனார் துணை சீரியலில் சேரன் கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், அவரோட இந்த தெரியாத தகவல் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.